புருஷன் காக்கா கோமா தன்னோட பொண்டாட்டி அடிக்க தூக்குன கல்ல உடனடியா காக்கா கல்ல கீழே போட்டுட்டு ரொம்ப கோவமா மூஞ்ச வச்சுக்கிச்சு. பயந்துகிட்டு இருக்கிற குருவி கீழே போட்ட கல்ல பார்த்து சமாதானமாச்சு. ச்சே, உன்னை நம்புன ஒவ்வொரு தடவையும் நீ எனக்கு மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கியேடி. நான் உங்களுக்கு மோசம் பண்றேனா? சி, வாய்க்கு வந்த மாதிரி எப்படிங்க பேச முடியுது? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? யாரோ ஏதோ பேசிட்டு போறாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என்னைய நீங்க அடிக்க வருவீங்களா? எப்பங்க நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க? நீ பேசாத. இனிமே உனக்கும் எனக்கு எந்த பேச்சும் இல்ல. வீட்டை 2 பாகமாக்குற. ஒரு பக்கம் நீ இருந்துக்கோ, இன்னொரு பக்கம் நான் இருந்துக்கிறேன். நல்லதுங்க. வீட்டை 2 எதுக்கு? 4 வேணும் பண்ணுங்க. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆமா, உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்காக இங்க இருக்கணும்? நான் வேற வீட்டு பாத்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கிறேன். சொல்லுங்க, இந்த வீட்டை விட்டு எப்ப வெளியே போனோம்? ஓஹோ, எப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போய் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கியா? வீட்டை எப்படியும் 2 பாகம் ஆக்குறேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்? தனித்தனியாவே இருந்துட்டு போயிடலாமே. இந்த வீட்லயும் அப்படித்தானே தனித்தனியா இருக்கிறது. பரவாயில்லடி, இந்த வீட்டை விட்டு வெளியே போய் வாழ்றேன்னு நீ சொல்றியே. வீட்டை விட்டு வெளியே போற அப்படின்னா ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு தானே போற. இதை எல்லாமே நீ பிளான் போட்டுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுடி. பிளானும் இல்ல, பக்கோடாவும் இல்ல. என் புருஷனுக்காக வாய்க்கு ருசியா சமைச்சு போடலான்னு கறி குழம்பும் பிரியாணியும் செஞ்சு கொடுத்தா நீ யாரோ பேசுற பேச்சு கேட்டுக்கிட்டு என்னைய அடிக்கிறதுக்கு கல்லு தூக்கிட்டு வரியா? ஆமா, என்ன நடந்தது? இருந்தாப்ல இருந்து என்ன அடிக்க வந்தது மட்டும் இல்லாம என் மேல இவ்வளவு சந்தேகப்படுறீங்களே. ஆமா, என்ன விஷயம் சொல்லுங்க. நீ குருவி கொக்கு கூட சேர்ந்து மாங்காய் தோப்புக்கு வேலைக்கு போறியா? நீங்க தண்ணிக்காக ஆத்தங்கரைக்கு போனப்போ கொக்கும் கிளியும் பேசுறத கேட்டுக்கிட்டு இவ்ளோ கோவப்பட்டு இங்க வந்து ஆவேசப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? புருஷனுக்கு சொல்லாம பொண்டாட்டி வேலைக்கு கிளம்புனா புருஷன் இன்னும் என்னடி யோசிப்பான்? நானும் கொக்கு குருவி 3 பேரும் சேர்ந்து வேலைக்கு போலான்னு தான் முடிவெடுத்திருக்கோம். ஆனா நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம போயிடுவேனா? சொல்லுங்க பாக்கலாம். என்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும் தானே அப்படின்னு சொன்ன உடனே காக்கா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன ஏதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேக்குறது இல்ல. சும்மா சும்மா கோவப்படுறது. கோவம் எப்போ நல்லதில்ல. சரிடி, இப்ப நான் உங்ககிட்ட ஒன்னும் பேச மாட்டேன். எனக்காக ஆசையா செஞ்சு வச்சியே சிக்கன் குழம்பும் பிரியாணியும் அது எனக்கு குடுறி. குடுக்க மாட்டேன், நானும் சாப்பிட மாட்டேன். சரிடி, நானே உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு சொல்லாம நீ கொக்கு கிளி கூட சேர்ந்து வேலைக்கு போனன்னு முடிவெடுத்தியே, எதுக்குடி? சொல்லுடி, எதுக்காக முடிவெடுத்த? நீ அவங்க கிட்ட வேலைக்கு வரேன்னு சொன்னதுனால தானே அவங்க 2 பேரும் ஆத்தங்கர ஓரத்துல உன்னை பத்தி அப்படி பேசினாங்க. சொல்லு. நான் சொல்றேன் இல்லங்க, சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம், முடிவு எடுக்கல. நான் அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட கேட்டுட்டு சொல்லலான்னு இருந்தியா? உங்ககிட்ட கேட்கணும்னு ஒண்ணு இல்லங்க, உங்க பேச்சிலேயே எனக்கு தெரியுது. உண்மை சொல்லு, அந்த மாங்காய் தோப்புக்கு உனக்கு வேலைக்கு போகணும்னு இருக்கா இல்லையா? இருக்குங்க. ஆனா நான் எதுக்காக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு தெரியுமா? சொல்லணுமா உங்ககிட்ட? சொல்லுங்க, சொல்லணுமா? ஆமாங் குருவி, சொன்னாதான் எனக்கு தெரியும். சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன மந்திரவாதியா? நீ சொல்லாமையே என்ன சொல்ல வர அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு? நீங்க காலையில போனா நைட்டு தான் வீட்டுக்கு வரீங்க. வீட்டு வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுல சும்மா தானங்க இருக்கேன். அதுக்காக தோட்ட வேலைக்கு போலான்னு நினைக்கிறியா? சொல்லுடி, தோட்ட வேலைக்கு போறியா? இந்த வீட்டுல பாக்குறதுக்கு ஒரு டிவி இல்ல, பாட்டு கேட்க ஒரு ரேடியோ இல்ல, பேசிக்கிட்டு உட்காரலான்னு அத்தை மாமா இல்ல, நான் விளையாடுறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை கூட இல்ல. இப்படி மீதி நேரத்துல நாள் முழுக்க நான் வீட்டுல ஒண்டியாவே இருந்து சாகணும் அப்படின்னு சொல்லும்போது புருஷன் காக்கா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. காக்கா மௌனமா இருந்துச்சு. எனக்கு ஒரு டிவி கொண்டு வந்து கொடுங்கன்னா, டிவி கொண்டு வந்தா எப்ப பார்த்தாலும் சீரியல் பாத்துக்கிட்டு சாவே அப்படின்னு டிவி கூட வாங்கிட்டு வரல. ரேடியோ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா அதுல ரொமான்டிக் பாட்டு வரும். நான் இல்லாதப்போ நீ அந்த பாட்டெல்லாம் கேக்குறது சரியில்லை அப்படின்னு சொல்லி ரேடியோவும் வாங்கிட்டு வரல. எப்படி வீட்டுல இருக்கிறது சொல்லுங்க? நீங்க இல்லாத நேரத்துல நான் ஒண்டியா எப்படிங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது? நீ என்கிட்ட எவ்வளவுதான் கேட்டாலும் உனக்காக போனு, டிவி, ரேடியோ எதுவுமே வாங்க மாட்டேன். அப்படின்னா நான் வேலைக்கு போவேங்க.
ஓ, அதுக்குதானா நீ வேலைக்கு போறேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்க? ஆமாங்க, அங்க வேலை இருக்குன்னு கொக்கும் கிளியும் சொன்னாங்க. நான் மாங்காய் தோப்புக்கு வேலைக்கு போனா நீங்க என்ன அடிப்பீங்களா? அடிங்க. நீங்க என்ன அடிக்கிறதும் உதைக்கிறதும் எனக்கு ஒண்ணும் புதுசு இல்லையே. சரிங்க, பரவாயில்ல, அடிங்க. நீ எதுக்காக அந்த மாங்காய் தோப்புக்கு வேலைக்கு போறேன்னு அடம் பிடிக்கிறேன்னு எனக்கு தெரியும்டி. நீங்க என்ன வேணா நினைச்சுக்குங்க. நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. உங்க மனசுல எதேதோ யோசிச்சுக்கிட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்ன அடிச்சு கொல்லுவீங்கங்க, அது எனக்கு தெரியும். நான் இல்லாதப்பதான் என்னோட அருமை உங்களுக்கு தெரியும். அந்த மாங்காய் தோப்பு வச்சிருக்கிறவன் உன்னோட மாஜி லவ்வராமா? ஓஹோ, எல்லா விஷயம் தெரிஞ்சுதானே பேசுறீங்க? ரொம்ப சந்தோஷம். ஆமா, அந்த மாங்காய் தோப்பு காக்கா என்னோட மாஜி லவ்வரு தாங்க. ஆனா நான் இப்போ வேலைக்கு போறது அவனை பாக்குறதுக்கு இல்லங்க, என் கையில 4 காசை சம்பாதிச்சு வச்சுக்கலான்னு. அது நிதானமா தான் உங்களுக்கு புரியும். காக்கா எதுவுமே பேசாம பாத்துக்கிட்டு இருந்தது. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு உங்ககிட்ட காசு கேட்டா யாரையோ பாக்குற மாதிரி பாக்குறீங்க, என்னால தாங்க முடியல. இது எல்லாமே உங்களுக்கு புரியாதுங்க. நான் மாங்காய் தோப்புக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே புருஷன் அப்படிங்கிற திமிரல என்ன திட்டுறீங்க, அடிக்க வேற வரீங்க. இப்ப நான் என்ன பேசணும்னு எனக்கு தெரியலடி. உங்களுக்கு மனசு இருந்தாதானங்க என்ன பேசணும்னு தெரியும். அந்த மனசு இல்லாததுனாலதான் என்ன பேசணும்னு புரியாம இருக்கீங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு, நான் உனக்கு ரொம்ப இம்சை கொடுக்கறேன்னு. எல்லாம் என்னோட தலையெழுத்து. என்ன பண்றது, அனுபவிக்கிறேன். நீ கூலி வேலைக்கு போறதுக்கு நான் ஒத்துக்கிறேன்டி. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் எப்படிங்க நீங்க ஒத்துக்காம போவீங்க? நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நான் கண்டிப்பா வேலைக்கு போவேங்க. சரிடி, நீ தோட்டத்து வேலைக்கு போனாலும் எங்க வேலைக்கு போனாலும் யாருகிட்ட பேசினாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு புருஷன் காக்கா சொன்ன உடனே பொண்டாட்டி குருவி சமாதானமாயி மனசுக்குள்ள கொஞ்சம் நிம்மதியாயி கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு, சரிங்க வாங்க, இந்த சண்டை எப்போ நம்மளுக்கு இருக்கிறது தானே. நான் உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. என்ன மட்டும் சாப்பிடுன்னு சொல்ற, நீ சாப்பிட மாட்டியா? முதல்ல நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் நிதானமா சாப்பிட்டுக்கிறேன். இல்ல இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். சரிங்க, 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்னாவே சாப்பாடு போட்டுக்கிட்டு காக்கா பொண்டாட்டிக்காக, குருவி எனக்காக இந்த சிக்கன் பீஸ சாப்பிடு அப்படின்னு காக்கா குருவியோட வாய்கிட்ட சிக்கன் பீஸ வச்ச உடனே குருவி சந்தோஷமா சாப்பிட்டுச்சு. அத பார்த்து சந்தோஷப்பட்ட காக்கா, என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் உனக்கு போயிடுச்சுல குருவி, உங்க மேல ஏங்க நான் கோவப்பட போறேன்? என்னோட கஷ்டத்தை நீங்களே புரிஞ்சுக்கலனா ஒரு புருஷனா என்னோட கஷ்டத்தை யாருங்க புரிஞ்சுக்குவா? எதுக்குங்க நான் கோவப்பட போறேன்? உங்க மேல என்னைக்கு எனக்கு கோவம் வராது. உங்களை தவிர என்ன யாருங்க புரிஞ்சுக்குவா? இப்படி புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த சிக்கன் பிரியாணியும் குழம்பு சாப்பிட்டாங்க. இப்படி அந்த நாள் சந்தோஷமா போச்சு. இப்படி மறுவது நாள், குருவி நான் வேலைக்கு போறேன், நான் கூட இன்னையில இருந்து வேலைக்கு போறேங்க. ஆமா குருவி, நான் மறந்துட்டேன். சரி சரி கிளம்பு அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. கிளியும் கொக்கும் அங்க வந்தாங்க. பொண்டாட்டி குருவி வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு வேலைக்கு கிளம்பி மாங்காய் தோப்புக்கு வந்தது. அங்க லவ்வர் குருவி பொண்டாட்டி குருவிய பார்த்தது. கிளி, கொக்கு, நீங்க 2 பேரும் போய் மாங்காவை பறிச்சு கூடல போட்டுக்கிட்டுருங்க. இந்த பொண்டாட்டி குருவி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரும். கிளி கொக்கு அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி குருவியும் லவ்வர் குருவியும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத காக்கா மாங்காய் மரத்து மேல உக்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தது. இப்படி லவ்வர் குருவியும் பொண்டாட்டி குருவியும் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்டது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம இன்னொரு பாகத்துல பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். அம்மா குருவி தன்னோட பொண்ணு குருவிய திட்டிக்கிட்டே இருந்துச்சு. புத்திசாலியான என் வயித்துல புத்தி இல்லாம நீ எப்படி பிறந்த? காலேஜ் படிக்கிற, ஆனா கொஞ்சம் கூட உனக்கு புத்தியே இல்ல. மல்லிகை பொருளை போய் வாங்கிட்டு வான்னு அனுப்புனா புத்தி இல்லாம எதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க. எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச பாவமோ இந்த ஜென்மத்துல என் வயித்துல வந்து நீ பிறந்திருக்க. ஆபீஸ்ல இருந்து உங்க அப்பா வந்த உடனே உன்னை ஹாஸ்டல்ல போட சொல்றேன். அம்மா, 1/2 கிலோ சர்க்கரைக்கு எவ்வளோ, 1/2 கிலோ பருப்புக்கு எவ்வளோ, 1/2 கிலோ உளுந்துக்கு எவ்வளோன்னு
கடைக்காரர்கிட்ட கேக்கல அப்படின்னு இவ்வளோ தூரம் நீங்க என்ன திட்டுறது சரியா இருக்காமா? நீ செஞ்சதே புத்தி இல்லாத வேலை, அத கேட்க போனா எனக்கே பதில் சொல்றியா நீ? அம்மா, நான் செஞ்சது புத்தி இல்லாத வேலை இல்லம்மா, புத்தி இருக்கிற வேலைதாம்மா. ஒரு பொருளோட விலை எவ்வளோ அப்படின்னு ஒரு லிஸ்ட்ல எழுதி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேம்மா. அவங்களும் எழுதி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதிலே பார்த்தா தெரியும்ல, அப்புறம் எதுக்குமா இவ்வளோ சீனை கிரியேட் பண்றீங்க? நான் சீனை கிரியேட் பண்ணலடி. என்ன மாதிரி படிக்காதவ இருந்தா பரவாயில்ல, நீ தான் நல்லா படிச்ச பொண்ணாச்சு. 20 பொருளுக்கு எவ்வளவு ரேட்டுன்னு கேட்டா உன்னால சொல்ல முடியாதா? நீ படிக்கிற படிப்புல பெரிய பெரிய புக்கெல்லாம் இருக்கும். எப்படி உன்னால அத்தனை புத்தகத்தை படிச்சு ஞாபகம் வச்சுக்க முடியும் சொல்லு பாக்கலாம். முதல்ல உன்னை இல்ல, உங்க அப்பாவை தான் சொல்லணும். அப்பா சொல்றது உண்மைதானே மம்மி? பொட்ட பசங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அவங்க சொந்த கால்ல தான் நிக்கணும். எதுக்குடி அவங்க கால்ல அவங்க நிக்கணும் சொல்லு பாக்கலாம், சொல்லு. எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன நான் பாத்துக்கணும்ல, அதுக்கும் உங்களை நான் பாக்குறதுக்கும். எங்களை ஒன்னும் நீ பார்க்க வேண்டாமா? உன் புருஷனை, உன்னோட மாமியார எல்லாரையுமே நல்லபடியா பாத்துக்கிட்டா அதே போதும். எங்களை எங்க பையன் பாத்துக்குவான். ஆமா ஆமா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டிவி, நியூஸ்னு எல்லாத்திலயும் பாக்குறோமே அப்பா அம்மாவ பசங்க எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு பொண்ணு குருவி சொன்ன உடனே அம்மா குருவி எதுவுமே பேசல. பாத்தீங்களா மம்மி, நீங்க பதில் பேச முடியாத அளவுக்கு நான் எப்படி பேசினேன்னு? இதுதான் படிச்ச பசங்களுக்கு அடையாளம். இந்த உலகத்துல பொட்ட பசங்க ஆம்பளை பசங்கன்னு இல்லாம எல்லாரையுமே சரிசமானமா பார்க்கணும், படிக்க வைக்கணும். நான் படிக்க போறேன், படிச்சு வேலைக்கு போய் உங்களை நல்லபடியா பாத்துக்குவேன். இப்படி அம்மா மகளும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பா காக்கா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு லேப்டாப் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. எனக்கு தெரியம்மா, என் பொண்ணு எவ்வளவு நல்லா என்ன பாத்துக்குவா அப்படின்னு. பொண்டாட்டி குருவி எதுவுமே பேசாம புருஷன் காக்கா கிட்ட வந்து லேப்டாப், லஞ்ச் பேக் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. பொண்ணு குருவி அப்பா காக்கா 2 பேரும் சோஃபால உக்காந்து இருந்தாங்க. மறுபடியும் என்னமா ஆச்சு? பாருங்க அப்பா, நான் என்னோட புத்திசாலித்தனத்தினால பொருளுங்க வாங்கினதுக்கு ஒரு பேப்பர்ல எதுக்கு எத்தனை வேலைன்னு எழுதி வாங்கிட்டு வந்தேன். ஆனா அம்மா அதை பார்க்காம என்ன திட்டுறாங்க. அம்மா அவங்க பையனை தான் ரொம்ப புகழ்ந்து அவன் தான் புத்திசாலின்னு சொல்றாங்க. அம்மாவுக்கு உன் மேல பாசம் இல்லாத இல்லம்மா, ஆனா பையன் மேல கொஞ்சம் பொறுப்பு அதிகம். உன்னை பார்க்காம உங்ககிட்ட பேசாம உங்க அம்மா இருப்பால சொல்லு பாக்கலாம். நீ காலேஜுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வரல அப்படின்னா, என்னங்க பொண்ணு வீட்டுக்கு வரலன்னு எத்தனை தடவை உங்க அம்மா எனக்கு போன் பண்ணுவா தெரியுமா? பொண்டாட்டி குருவி தண்ணியை எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டு, தண்ணி வச்சிருக்கேன் எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு குருவிய கோவமா பாத்துட்டு போனாங்க. அப்போ பொண்ணு குருவி கவலையோட மூஞ்ச வச்சுக்கிட்டு, பாருங்கப்பா, ஒரு துரோகிய பாக்குற மாதிரி பாத்துட்டு போறாங்க. அது எல்லாமே உள்ளுக்குள்ள மட்டும்தாமா, உங்க அம்மாவுக்கு ஊமேலதான் பாசம் அதிகம். பொண்டாட்டி குருவி டீய கொண்டு வந்து டீ பாய் மேல வச்சு, டீ குடிங்க. நான் டீ குடிக்கிறேன், முதல்ல இங்க வா அப்படின்னு குருவிய கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சுச்சு. எதுக்கு? என் தங்க பொண்ணு புத்தி இல்லாத பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறியாமா? புத்தி இல்லனா இல்லன்னு தானே சொல்ல முடியும், இருக்கு நான் சொல்ல முடியும். பாருங்க டேடி, மறுபடியும் அம்மா எப்படி பேசுறாங்கன்னு. கவலைப்படாத மகளே, நான் தான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நீங்க எவ்வளவு தடவை தான் சொன்னாலும் உங்க பொண்ணுக்கு உண்மையிலேயே புத்தி இல்லங்க. 2-3 பொருளை வாங்கினா கூட அதுக்கு வேலை தெரியலங்க. பேப்பர்ல மொபைல்லன்னு எழுதிக்கிட்டு வர அவளுக்கு மூளை வேலை செய்யலையா? பேப்பர் பேனா ரொம்ப முக்கியம்தான், ஆனா அதை விட நம்ம மூளைக்கு பவர் அதிகம் இல்ல. அந்த மூளையில தானே சேவ் பண்ணி வச்சுக்கணும். அம்மா சொல்றது உண்மைதானடா. நீ பேப்பர்ல போன்ல எதுக்காக எழுதி வச்சுக்கிற? உன்னோட மூளையில தானே அத நோட் பண்ணி வச்சுக்கணும். அத தானே உங்க அம்மா சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. அப்பா அம்மா சொல்லும் போது எதுவுமே பேசாம உட்கார்ந்து இருந்துச்சு குருவி. இப்பவாவது புரியுதா குருவி, அம்மா எதுக்காக உன்னை புத்தி இல்லாதவன்னு திட்டுறேன்னு? உங்க அண்ணன் தான் புத்திசாலின்னு. அண்ணன் என்ன விட புத்திசாலியா? ஆமான்னு தானே சொல்றேன். அப்புறம் எதுக்குமா டிகிரி வரைக்கும் படிச்சு ஃபெயில் ஆனா? அவனோட மூளையில தானே எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சா, அதுக்கப்புறம் எதுக்காக அவன் டிகிரியில ஃபெயில் ஆகணும்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பையன் குருவி கொண்டு வந்த விறக கீழே போட்டுட்டு, அம்மா விறக கொண்டு வந்திருக்கேன். அம்மா குருவி அந்த விறக பார்த்து, இது என்னப்பா இன்னைக்கு ரொம்ப குறைவா விறகு கொண்டு வந்திருக்க? ஆடு முழுக்க தேடி பார்த்தேம்மா, எங்கேயுமே காஞ்ச மரம் இருக்கவே இல்ல. ஆமா மம்மி, டிகிரி ஃபெயில் ஆனதுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா? நீ படிச்ச படிப்புக்கு வேலை எங்கேயுமே கிடைக்கலப்பா, அதுக்காக தான் இந்த மாதிரி வேலைய சொல்றேன். இந்த மாதிரி வேலைய செஞ்சாலாவது நீ எங்களை கடைசியில நல்லா பாத்துக்கவே இல்ல.
காட்டு முழுக்க விறகுக்காக தேடும்போது புரிஞ்சுச்சுமா படிப்போட அருமை என்னன்னு. எப்படியாவது எக்ஸாம் கட்டி பாஸ் ஆகி உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேம்மா. இதுதான் புத்திசாலித்தனம். குட். இப்பவாவது உன்னோட வாழ்க்கை என்னன்னு பாத்துக்கோ. இப்ப சொல்லுமா, நீ தானே புத்தி இல்லாதவ? இல்ல நான் தான் புத்திசாலின்னு நான் சொல்றேன். சரிம்மா, நீ புத்திசாலி தானே, அப்போ இதை விட அதிகமா விறகு கொண்டா. அப்ப நானே நீ புத்திசாலின்னு ஒத்துக்கிறேன். சரியா? சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே அண்ணனோட அதிகமா நான் காட்டுக்கு போய் விறகு கொண்டு வரேன். அப்ப நான் தான் புத்திசாலின்னு நீங்க ஒத்துக்குவீங்க. சரி என்னன்னு நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போ சாப்பிட வாங்க. அம்மா குருவி எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணுச்சு. பையன், புருஷன், பொண்ணு எல்லாரும் உக்காந்து சாப்பிட்டாங்க. இப்படி அந்த நாள் போச்சு. மறுநாள் காலையில அம்மா குருவி பொண்ணு குருவிக்கு கொடாலிய கொண்டு வந்து கொடுத்து, இப்ப கிளம்பு, சொன்னது புரிஞ்சதில்ல? உங்க அண்ணன் கொண்டு வந்த விறகோட அதிகமா கொண்டு வரணும், கிளம்பு. சரி மம்மி, நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு பொண்ணு குருவி வீட்டுக்கு வெளியே வந்துச்சு. வீட்டுக்கு வெளியே வந்து வீட்டுக்கு மேல இருக்கிற மரத்தை வெட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்து பார்த்தாங்க. பொண்ணு வீட்டுக்கு மேல இருக்கிற மரத்தை வெட்டுறத பார்த்து கோவமா, என்னம்மா பண்ற நீ? விறக ஒடிக்கிறேம்மா. எங்க ஒடிக்கிற? வீட்டுக்கு மேல இருக்கிற மரத்தை. அந்த விறக கொட்டினா என்ன ஆகும் தெரியுமா? இந்த விறகு வீட்டு மேல விழும். அப்ப நம்ம வீடு என்ன ஆகும்? வீட்டுக்கு அடிப்படும் மம்மி அப்படின்னு பொண்ணு குருவி சொன்ன உடனே அப்பா குருவி தலை மேல அடிச்சுக்கிட்டாங்க. அண்ணன் குருவி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அம்மா குருவி கோவமா, இப்பவாவது ஒத்துக்கிறியா உனக்கு புத்தி இல்லைன்னு? அம்மா, எனக்கு புத்தி இருக்கிறனாலதான் நம்ம வீட்டுக்கு மேல இருக்கிற இந்த கொம்பை வெட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம முதல்லயே இந்த கம்பை வெட்டுறதுனால காத்து வரும்போதே இது நம்ம வீட்டு மேல விழுவாது. காத்துல இந்த மரம் விழுந்தா நம்ம வீட்டு மேல விழுந்து நம்ம வீடு பாழாயிடும். முதல்லயே நம்ம நிதானமா வெட்டி எடுத்துட்டோம்னா அந்த நஷ்டம் நம்மளுக்கு வராது. அதிகமா நஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா நஷ்டம் வந்தா பரவாயில்லம்மா. பொண்ணு சொல்றது கூட லாஜிக்கா தானே இருக்கு ராஜாமணி. உங்களை சரி பண்றது என்னால முடியாது, என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. பொண்ணு குருவி மட்டும் சொன்ன வேலையை செஞ்சே செய்வேன் அப்படின்னு விறகு வெட்டிக்கிட்டே இருந்தா. இப்படி அந்த மரம் உடைஞ்சி வீட்டு மேல விழுந்து வீடே உடைஞ்சு போச்சு. அத பார்த்த பொண்டாட்டி குருவி, புருஷன் காக்கா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட வந்த பொண்ணு குருவி, அண்ணனோட நான் தான் அதிகமா விறகு வெட்டியிருக்கேன். அம்மா என்னதான் புத்திசாலின்னு சொல்லணும். நீ புத்தி இருக்கிற பொண்ணு இல்லம்மா, புத்தி இல்லாத மகதான். பொண்ணு குருவிக்கு அடிச்சிச்சு. பொண்ணு குருவி அழுந்துகிட்டே இருக்கிறத பார்த்து அடிக்கிறதையே நிறுத்திருச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டை சரிப்படுத்திக்கிட்டு வீட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இதுதான் இன்னியோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.